ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர் சேனல். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் ஹார்ட்லி வெல்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எப்போ பார்த்தாலும் கேக் வீடியோவே பார்த்துட்ருக்கோமே, அதனால் இன்றைக்கி வைகாசி விசாகத்துக்கு நம்ம எப்படி சாமி கும்பிட்டோம், முருகரை எப்படி வழிபடணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை நல்லா தொடச்சி விட்டுட்டு நான் போய் தலை குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போது சாமி நல்லா கும்பிட்டுட்டு உலையை வச்சாச்சு. ஒரு இதில் பொங்கல், ஒரு இதில் பஞ்சாமிரத்துக்கு பால் வச்சுருக்கேன். பாலை இறக்கிட்டு அந்த அடுப்பில் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ உலை கொதிக்கிட்டோம். இப்போது அடுத்த பிரசாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். மாம்பழம், பேரிச்சம்பழம், புளியை ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு உலை கொதிச்சிருச்சு, அதாவது பொங்கலுக்கான உலை கொதிச்சிருச்சு. பச்சரிசியை நம்ம போட்டாச்சு. அரிசி போட்டதுக்கப்புறம் இது நல்லா இன்னும் கொதிக்கலை, அது கொதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூடாகவே தான் இருக்குது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பஞ்சாமிரத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உலை கொதிச்சிருச்சு. அரிசியை நல்லா கழுவிட்டு சாமியை நினச்சி நம்ம போட போகிறோம். இந்த அன்னம் எப்பயுமே நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்குமே அன்னம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு அரிசியை போட்டாச்சு உலையில். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பஞ்சாமிரத்துக்கு சூடு ஆறிடுச்சு பால். இப்போ மாம்பழத்தை எடுத்திருக்கேன். முருகர் மாம்பழத்துக்காக தான் சண்டை போட்டார். அந்த மாம்பழம் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி. ரொம்ப சந்தோஷமாக இந்த மாம்பழத்தை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம கையை வச்சு பிசைஞ்சால் மட்டும்தான் பஞ்சாமிரத்துக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸ்பூனில் வச்சு பண்ணலாம், ஆனால் கையில் வச்சு சாமிக்கு பண்ணும்போது ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். நீங்களும் வேணால் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வாழைப்பழத்தை ரெண்டை நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நான் இப்போ எப்படி பிசைறனோ இதே மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு பிரசாதம். முருகர்கிட்ட வைகாசி விசாகம் மட்டும் இல்லை, எந்த நாள் மனமுருகி முருகர்கிட்ட வேணுனாலும் கேட்ட வரங்களை கொடுப்பாரு. யாருக்கும் எந்த கெட்டதும் நினைக்காம நீங்கள் மனமுருகி உங்கள் வேலையை கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்கனாலே கண்டிப்பாக முருகர் இவ்வளவு தான் நல்லா அள்ளி கொடுப்பாரு. பஞ்சாமிரத்துக்கு பேரிச்சம்பழமும் கல்கண்டும் போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் பஞ்சாமிரதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பொங்கலுக்கு வெல்லம், அப்புறமேட்டு முந்திரி, திராட்சை இதெல்லாம் நெய்யில் வதக்கி போட்டதுக்கப்புறம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கல்கண்டு சாதம் பச்சரிசியில் கல்கண்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக கல்கண்டு சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பானகம் செய்ய போகிறோம். பானகம் முருகருக்கு ரொம்ப விசேஷமானது. புளியை நல்லா கரைச்சி லெமனு அப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா பானகம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாதத்தை வடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு லெமன் சாப்பாடுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு லெமன் சாப்பாடும் அதுக்கப்புறம் தயிர் சாப்பாடும் செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் சாமி இந்த இடத்துல எடுத்து வச்சு தான் சாமி கும்பிட போகிறோம். அதை நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுட்டு நெக்ஸ்ட்டுக்கு ஒரு கோலத்தை நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சாமியை மேலே வைக்கிறதுக்கான பலகையில் ஷட்கோணம் சொல்லுவாங்க. முருகருக்கு ரொம்ப விசேஷமான கோலம். இந்த கோலத்தை நான் எப்படி போடுறனோ அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. ஸ்டார் போட்டு அதற்குள்ளேயே 6 ஸ்டார் வர மாதிரி வரும். அதில் நடுவில் ஓம்னு எழுதிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டாருக்குள்ளேயும் சா ரா பா ந பா பா சரவண பவான்னு எழுதிக்கோங்க. இதுதான் ஷட்கோணம். இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த பலகையை எடுத்து வச்சுட்டு மேலே நம்ம சாமி ஃபோட்டோவை நல்லா தொடச்சி நீட்டாக எடுத்து வச்சுக்க போகிறோம். விநாயகரையும் எடுத்து வச்சுக்க போகிறோம். வேலுக்கு நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம். பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் மஞ்சள் அபிஷேகம், நெக்ஸ்ட்டு சந்தன அபிஷேகம். 3 அபிஷேகம் மனசார நம்ம செஞ்சு எடுத்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட எத்தனை அபிஷேகம் வேணால் செய்யலாம். எல்லாமே ஒத்த படையில் செய்யணும். 3, 5, 1, 7, 9, 11 இந்த மாதிரி செய்யலாம். இப்போ என்னால் முடிஞ்ச 3 அபிஷேகத்தை நான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த வேலுக்கு நான் எப்பயுமே சஷ்டி ஆனால் நான் இந்த மாதிரி அபிஷேகங்கள் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிடுவேன். இப்போது சாமிக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு பக்கத்தில் வேலை கொண்டு சாமிக்கு முன்னாடி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்ச 6 பிரசாதத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இலையில் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம விளக்கேற்றுறதுக்காக ஒரு தட்டு, 6 வெத்தலை, அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம நெய் விளக்கு நம்ம ஃபஸ்ட்டு போட்டு சாமிக்கு முன்னாடி அந்த ஷட்கோணத்தில் வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இனிப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கல்கண்டு சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், நெக்ஸ்ட்டு பஞ்சாமிர்தம் ரொம்ப பிடிக்கும் சாமிக்கு அப்படின்றனால நான் 2 டீஸ்பூன் 2 கரண்டி நான் பஞ்சாமிர்தத்தை வச்சேன். நெக்ஸ்ட்டு பொங்கல், நெக்ஸ்ட்டு பானகம் ஒரு
குவளையில் நான் வச்சுருந்தேன். முருகர் பிறந்த நாளுக்கு என்னால் முடிஞ்ச 6 பிரசாதத்தை நான் செஞ்சு இலையில வச்சுருக்கேன். வெத்தலை, பாக்கு, தேங்காய் இதெல்லாம் வச்சு விளக்கு வந்து விநாயகர் பெருமானையும் எங்கள் குலதெய்வத்தையும் நினச்சி மனசார சாமி விளக்கு ஏற்றிட்டு ஊதுபத்தி காமிச்சிட்டு தேங்காவை வந்து நல்லபடியாக உடைச்சேன். கரெக்டாக சூப்பராக உடஞ்சிருக்கு. சாமி துணையோட சாமிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச 2-3 பாட்டை பாடிட்டு சாமிக்கிட்ட என்னோடய வேண்டுதலை வச்சுட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கற்பூர ஆராதனை காமிச்சு நல்லபடியாக இந்த பூஜையை வந்து நிறைவு பண்ணேன். உங்களால் முடிஞ்சால் விரதம் இருந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிடலாம். நான் அப்படி தான் இருந்தேன். இப்படி தான் முருகப்பெருமானை நம்ம வழிபடணும். இவ்வளோது என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவார். முருகரோட மகிமை அவ்வளோ பெரிது. என் அப்போ முருகனை வந்து கையெடுத்து கும்பிட்டு மனமுருகி உங்களோட வேண்டுதலை வைங்க, கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க. 100% கேரண்டியாக நான் சொல்கிறேன். நீங்களும் முருகரை வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.